ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.5 அறிமுகம் பார்க்க போகிறோம். 4.5ல் என்ன கொடுத்துருக்காங்க? செய்முறை வடிவியல். என்ன கொடுத்துருக்காங்க? செய்முறை வடிவியல். செய்முறை வடிவியல் என்பது புள்ளிகள், நேர்கோடுகள், கோணங்கள் மற்றும் பிற உருவங்களின் பண்புகளை பற்றிய வடிவியல் விதிகளை பயன்படுத்தி வடிவியல் உருவங்களை வரையும் முறையாகும். வடிவியலில் வரைதல் என்பது கோணங்கள், நேர்கோடுகள் மற்றும் உருவங்கள் ஆகியவற்றை துல்லியமாக வரைதலாகும். யூக்ளிட் என்பவர் தன் கூறுகள் என்ற நூலில் வடிவியலின் வரைபடங்களை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். எனவே இவ்வரைபடங்கள் யூக்ளிடின் வரைபடங்கள் எனவும் அறியப்படுகின்றன. கோணம் எப்படி வரைகிறது, ஒரு கோடு எப்படி வரைகிறது, ஒரு உருவம் எப்படி வரைகிறது, துல்லியமா ஒரு செவ்வகமோ ஒரு முக்கோணமோ ஒரு வட்டமோ எப்படி அளவுகளை வச்சு துல்லியமா வரைகிறதுங்கிறது தான் வரைதல் வடிவியல் அப்படின்னா. அளவுகோல் மற்றும் கவராயம் பயன்படுத்தி இவ்வரைபடங்கள் வரையப்படுகின்றன. ஸ்கேலு, கவராயம் தெரியும் இல்லையா? ஜாமெட்ரி பாக்ஸில் காம்பஸ் இருக்கும், கவராயம் இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்ம வரைகிறது வரைபடம். கவராயம் சமதூரத்தையும் அளவுகோல் நேர்கோட்டில் புள்ளிகளை அமைக்கவும் உதவுகின்றன. ஸ்கேலை வச்சு புள்ளியை வச்சு குறிப்போம்ல. இப்போ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைக அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அளவு, இங்கிட்டு ஒரு புள்ளி இங்கிட்டு ஒரு புள்ளி, ரெண்டுக்கு இடையில 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி புள்ளிகளை குறித்து இந்த கோட்டை நம்ம ஜாயின் பண்ணுவோம். அனைத்து வடிவியல் வரைதல்களும் இவ்விரு கருத்துக்களின் அடிப்படையிலேயே அமைகின்றன. காம்பஸும் ஸ்கேலையும் வச்சுதான் நம்ம எல்லாமே மேக்சிமம் வரைவோம். அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி விகிதமுறு எண்கள் மற்றும் விகிதமுறா எண்களை குறிக்க இயலும் என்பதை நாம் மையெண்கள் பகுதியில் கற்றோம். 1913 இந்திய கணித மேதை ராமானுஜன் இந்த பை மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கார். 355 113 வகுக்கையில பையின்ற ஒரு மதிப்பு கிடைக்குது. இது ஒரு வடிவியல் முறையை அளித்தார். தற்போது துல்லியமான அளவுகளை கொண்டு வரையும் திறன்களை பயன்படுத்தி நேர்கோடுகளால் மலைக்குள்ளே செல்லும் சுரங்கப்பாதை அமைப்பை வரைய முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. இப்பெல்லாம் எப்படி மலையை குடைஞ்சு சுரங்கப்பாதை அமைக்கிறாங்கன்னா இந்த வடிவியல் முறையை பயன்படுத்தி தான் சுரங்கப்பாதையெல்லாம் அமைக்கிறாங்க. முந்தைய வகுப்புகளில் கோணங்கள் மற்றும் முக்கோணங்கள் வரைவது பற்றி நாம் கற்றுள்ளதை நினைவுகொள்வோம். சின்ன கிளாஸஸ்ல கோணம் எப்படி வரைகிறது, குறுங்கோணம் 30 டிகிரி எப்படி வரைகிறது அப்படின்னா முதல்ல ஏபிங்கிற ஒரு புள்ளியை குறித்து ஒரு கோடு வரைஞ்சிடும். அப்புறம் நம்ம இந்த பாகிமானி இந்த இடத்துல வச்சு இப்போ 30 டிகிரி வரையணும்னா இந்த இடத்துல 30 டிகிரிக்கு கோணத்தை குறித்து ஜாயின் பண்ணிடுவோம். இது கோணம் வரைகிறது. அப்புறம் முக்கோணம் வரைகிறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் நாம் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம், குத்துக்கோட்டு மையம், சுற்றுவட்ட மையம் மற்றும் உள்வட்ட மையம் வரைதல் பற்றி ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளை பயன்படுத்தி நாம் கற்க இருக்கிறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்கு என்னென்ன மையம் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். நடுக்கோட்டு மையம் இருக்கு, குத்துக்கோட்டு மையம் இருக்கு, சுற்றுவட்ட மையம் இருக்கு, உள்வட்ட மையம்னு 4 மையங்கள் இருக்கு. அது எல்லாம் கோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளை பயன்படுத்தி கற்க இருக்கிறோம். முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தின் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எனப்படும். இது பொதுவாக ஜி என குறிப்பிடப்படுகிறது. நடுக்கோட்டு மையம்னா என்னன்னா, இப்ப ஏபிசின்னு ஒரு முக்கோணம், இந்த முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். ஏபி, பிசி, ஏசின்னு 3 பக்கம் இருக்கு. இப்ப ஏபியின் நடுக்கோடு, பிசியின் நடுக்கோடு, ஏசியின் நடுக்கோடு, இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தின் 3 பக்கங்களின் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம். அது என்ன லெட்டர்ல குறிக்கிறாங்க? ஜிங்கிற லெட்டர்ல குறிக்கிறாங்க. இதை ஒரு செயல்பாடு மூலமா இதை நம்ம செஞ்சுக்காங்க. என்ன செய்யலாம்? காகித மடிப்பை பயன்படுத்தி ஒரு கோட்டு துண்டின் மையப்புள்ளியை காணல். ஒரு கோடு இருக்குன்னா அதுக்கு மையப்புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு காகிதத்தை எடுத்துக்கணும். அந்த காகிதத்தை எடுத்து இப்படி 2ஆ மடிப்போம். அப்படி மடிக்கையில ஒரு ஃபோல்டு கிடைக்கும் இல்லையா, அந்த மடிப்பு கிடைக்கும் இல்லையா, அந்த மடிப்பை பிக்யூன்னு வச்சுக்கிறோம், ஒரு கோடா ரெப்ரசன்ட். இப்போ இது ஒரு காகிதம் அப்படி இருக்கு.
இந்த நான் காகிதத்தை இப்படி ரெண்டா மடிக்கிறேன். மடிச்ச உடனே இப்படி வந்துடும் இல்லையா? அந்த மடிப்பு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா PQங்கிற கோடை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்படி நான் ஃபோல்டு பண்ணோடனே இந்த மடிப்பு PQ அப்படின்ற மாதிரி ஆயிடுது. P என்ற புள்ளி Qயின் மீது பொருந்துமாறு மீண்டும் காகிதத்தை மடிக்கும். இந்த Pயும் Qவும் ஒன்னொன்னு ஒன்னா வர்ற மாதிரி இந்த காகிதத்தை இப்படி திரும்ப அகைன் மடிக்கிறேன். முதல்ல இப்படி மடிச்சேன், இப்ப இப்படி குறுக்க மடிக்கிறேன். இந்த Pயும் Qவும் சேர்ந்து ஒன்னா வர்ற மாதிரி அப்படி மடிச்சிடுறேன். அப்படி மடிச்சுச்சுன்னா 2 கோட்டு துண்டுகளும் வெட்டும் புள்ளி என்ன ஆயிடுது? M அப்படின்னு ஆயிடுது. முதல்ல ஒரு கோட்டு துண்டு PQ இருந்துச்சு, இப்ப Pயும் Qவையும் ஒன்னா சேர்க்கல, அது ஒரு கோட்டு துண்டு. அந்த 2 கோட்டு துண்டு ஒரு புள்ளியில சந்திக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட்டை எம்னு வச்சுக்கிடுவோம். எம் என்பது PQவின் மைய புள்ளின்னு ஆகிரும். இந்த PQவின் மைய புள்ளி தான் என்னன்னு ஆயிரும்? எம்னு ஆகும். முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல். ஒரு முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் என்பது அம்முக்கோணத்தின் 3 உச்சிகளில் இருந்து வரையப்படும் செங்குத்து கோடுகள். அது மையக்குத்து கோடுகள் சந்திக்கிறது, இது செங்குத்து கோடுகள் சந்திக்கிறது தான் செங்கோட்டு மையம் அப்படின்னு. இந்த ஏங்கிற முனையிலிருந்து இந்த BCக்கு வரைகிற செங்குத்து கோடு, இந்த Bங்கிற முனையிலிருந்து AC வரைகிற செங்குத்து கோடு, இந்த Cங்கிற முனையிலிருந்து AB வரைகிற செங்குத்து கோடு, இது எல்லாம் சந்திக்கிற அந்த 3 கோடுகளும் சந்திக்கிற குத்துக்கோடுகள் 3ம் சந்திக்கிற அந்த புள்ளி செங்கோட்டு மையம். செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம். மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி மையக்குத்து கோட்டு மையம். ஓகே. காகித மடிப்பை பயன்படுத்தி கோட்டு துண்டிற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து குத்துக்கோடு. ஒரு தாளில் AB என்ற கோட்டு துண்டு வரைந்து அதற்கு மேல் பகுதியில் P என்ற ஒரு புள்ளியை குறிக்கவும். ஒரு பேப்பர் இப்படி இருக்கு. இந்த பேப்பர்ல முதல்ல ABங்கிற ஒரு கோடு வரைஞ்சுக்கிறேன். AB என்ற கோட்டு துண்டை வரைந்து அதற்கு மேல் Pங்கிற புள்ளியை நான் குறிச்சுக்கிறேன். இந்த ABங்கிற கோட்டுக்கு மேல Pங்கிற புள்ளி, B என்ற புள்ளியை BA என்ற கோட்டு துண்டின் வழியே நகர்த்தி நான் என்ன செய்யறேன்? இந்த B அப்படியே நகர்த்துறேன். இப்படி நகர்த்துறேன். அப்படியே நகர்த்தி எந்த புள்ளிக்கு கொண்டு வரேன்? இந்த B அப்படியே நகர்த்தி Pங்கிற புள்ளிக்கு நான் கொண்டு வந்தேன். கிடைக்கிற புள்ளி Pயிலிருந்து ABக்கு அது என்ன கோடாயிரும்? குத்துக்கோடு ஆகும் அப்படின்னு சொல்றோம். தாழ் மடிப்பு முறையில் முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையத்தை கண்டறிதல். மேற்கண்ட செயல்பாட்டை பயன்படுத்தி முக்கோணத்தின் எவையேனும் இரு முனைகளிலிருந்து அவற்றின் எதிர்ப்பக்கங்களுக்கு செங்குத்து கோடுகள் வரைக. அந்த செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளிதான் முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம்னு சொல்றாங்க. ஓகே.